மன்னார்குடி ஆளுங்கனாலே கொஞ்சம் வில்லங்கு பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க போலங்க. எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சரோட நம்பிக்கை நட்சத்திரமா விளங்குனவங்க தான் மன்னார்குடி சசிகலா. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த சசிகலா அப்போதைய தமிழக அரசோட மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்த நடராஜனை மணக்கிறாங்க. 1980களில் சசிகலா ஒரு வீடியோ கடை நடத்திட்டு வந்ததாகவும் தகவல் இருக்கு. அப்போதைய கடலூர் ஆட்சி தலைவராக இருந்த சந்திரலேகாவுக்கும் நடராஜனுக்கும் இருந்த நட்பின் காரணமாக தன்னுடைய மனைவியை ஜெயலலிதாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க சொல்றாரு. இதை தொடர்ந்து அப்போதைய அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதாவை சசிகலாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க சந்திரலேகா. இப்படி ஜெயலலிதாவோட நட்பு வட்டத்துக்குள்ள சசிகலா நுழையிறாங்க. பிறகு வீட்டில் தனியா இருந்த ஜெயலலிதாவுக்கு சிடி கேசட்டுகள் கொண்டு போய் கொடுக்கறது மூலம் வாங்குறது மூலம் சொல்லிட்டு அவங்க கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. காலப்போக்குல அவங்களோட இணைப்பிரியா தோழிகள்ல ஒன்னாவும் ஆகிடுறாங்க. கொஞ்ச நாள் போக போக ஜெயலலிதா சசிகலாவை தன் கூடவே வச்சிருக்காங்க. ஒரு நேர்காணல்ல ஜெயலலிதா கூட சொல்லியிருப்பாங்க, சசிகலா என் கூடவே இருந்து எல்லாத்தையும் எனக்காக பாக்குறாங்க, எங்க அம்மா இருந்து எனக்கு என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் கூட இருந்து பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா சசிகலாவை தன்னுடைய அம்மாக்கு நிகரா பேசியிருப்பாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சின்னமாவா அழைக்கப்பட்ட சசிகலா இப்ப கட்சியிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.